மதுரை பாரபத்தியில் இன்று நடைபெறவுள்ள தவேக மாநாட்டின் பாதுகாப்பு பணியில் சுமார் 500 பெண் பவுன்சர்கள் ஈடுபடுகின்றனர். போலீசாருக்கு உதவியாக ஆண் பவுன்சர்களோடு பெண் பவுன்சர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் இன்று நடைபெறுகிறது. சுமார் 500 ஏக்கர் மாநாட்டு திடலில் 2 பார்க்கிங் இடங்கள், 1.5 லட்சம் பேர் அமர இருக்கைகள், தொண்டர்கள் அமரும் இடங்களிலேயே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, தற்காலிக கழிப்பறைகள் என ஏராளமான வசதிகளை அக்கட்சி மேலாண்மை குழு ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாநாட்டில் பங்கேற்கும் மக்களுக்கு அவசர தேவைக்கான மருந்து பொருட்கள், தண்ணீர் பாட்டில்கள் ஆகியவற்றை ட்ரோன் மூலம் விநியோகிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலை பார்வையிட்ட மதுரை எஸ்பி ஆனந்த் மாநாட்டிற்காக பாதுகாப்பு, நெரிசல் தவிர்க்கும் விதமான வழித்தடங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த மாநாட்டிற்கு சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இதற்காக வெளியூர்களில் இருந்தும் போலீசார் அழைக்கப்பட்டுள்ளனர். இது தவிர சுமார் 2000க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள், 500 பெண் பவுன்சர்களும் தவேக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தவேக மாநாட்டில் ஏராளமான பெண்களும் பங்கேற்க உள்ளனர் என்பதால் அவர்களுக்கான பாதுகாப்பு பணியில் பெண் பவுன்சர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பவுன்சர்கள் பணிகளில் ஈடுபடும் பெண்களுக்கு நேற்று இரவு மாநாட்டு திடலில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. கருப்பு உடை அணிந்த பெண் பவுன்சர்கள் தவேக மாநாட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.